வேத பயணத்தில் இன்று நான் பார்க்க போவது அறிவிக்கக்கூடிய பெரிய காரியம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். கர்த்தராகிய ஆண்டவர் தாசனாகி தாவீதை நன்கு அறிந்திருந்தவர். தாவீது கர்த்தரை நோக்கி, உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியேயும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு தயவு செய்தீர். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. தேவரீருக்கு நிகரானவர் இல்லை, உம்மை தவிர வேற தேவனும் இல்லை. உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. உமது அடியானாகிய தாவீது வீடு உமக்கு முன்பாக நிலைநிற்பதாக. கர்த்தர் தாவீதுக்கு செய்ய போகிற பெரிய காரியங்களை எல்லாம் அறிவிக்கும்படி அவனுக்கு தயவு செய்தார். ஆம், உங்களுக்கும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தான் செய்ய போகிறதை அறிவிக்கும்படி உங்களுக்கும் தயவு செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.